தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நேற்று இளைய தளபதி விஜய் அவர்கள் நம்ம கட்சி ஆரம்பிச்சிருக்காங்கன்னா மிக சந்தோஷமான விஷயம். ஒரு வார்த்தை சொன்னார் நேற்று அரசியல் நான் வெறும் இதுக்காக பயன்படுத்துறதுக்காக வரல, உண்மையாக மனிதர்களை மக்களையும் நேசித்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னாரு. அரசியல் தலைவனாகின பிறகு களத்தில் இறங்கும்போது சினிமாவில் நடிக்கிறத விட்டுருவேன்னு சொல்லியிருக்காரு. இந்த ஒரு தைரியம் எந்த ஒரு நடிகருக்கும் இதுவரையில் இருந்ததாக தெரியல. அதாவது விஜயகாந்த் அவர்களுக்கு இருந்தது அந்த தைரியம், அந்த ஆளுமை, அந்த பண்பு, அந்த அன்பு, அந்த அடக்கம், மற்றவங்க எல்லாம் அரவணைத்து செல்கிற ஒரு எல்லா விஷயம் இருந்தது. இருந்தாலும் மிகப்பெரிய ஆளுமைகள் ஒரு கலைஞரும் ஒரு அம்மா ஜெயலலிதா அவர்களாலும் இவரால் ஈடு கொடுக்க முடியலன்னு தான் சொல்லணுமே தவிர, ஒரு சாதாரண தலைவராக நம்ம எடை போட்டு விட முடியாது திரு விஜயகாந்த் அவர்களை. அவர் நம்மிடையே இன்று இல்லை என்றாலும் அவருக்காக எத்தனை குரல்கள், எத்தனை இதயங்கள் அழுதது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏதோ ஒன்று செஞ்சிருக்கார் அவர் மக்களுக்காக. அவர் ஆட்சியை பிடித்து தான் செஞ்சாரான்றது இல்லை, ஆட்சியை பிடிக்காமலேயே செஞ்ச ஒரு மாபெரும் தலைவனாகத்தான் விஜயகாந்த். புரட்சி தலைவரே ஒரு கட்சி ஆரம்பித்தார். எம்ஜிஆர் கட்சி ஆண்டது, அம்மா ஆண்டார். இப்போது இருக்கிற முதல்வர் கூட சினிமா துறையில் கால் பதித்து விட்டு வந்தவர் தான் சார். ஒரு நடிகனுக்கு குறைஞ்சபட்சம் 1,00,000 ஓட்டாவது விழும் சார். அது உங்களுக்கு தெரியாது எங்கெங்கே விழுன்னு. அதனால தான் திரைப்பட கலைஞர்களை அனைத்து கட்சிக்காரர்களும் பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். இப்போது அவர்கள் மீது அவர்களை ஏளனம் செய்து அவர்களை பயன்படுத்த தவறுகிறார்கள். அதனால் பெரும் விளைவுகளை அரசியல் கட்சிகள் சந்திக்கப் போகிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதை நீங்கள் செய்து விடாதீர்கள். இது என்னுடைய வேண்டுகோளாக வைக்கிறேன். ஏன்னா சினிமாக்காரங்களுக்கு எல்லாம் தெரியுன்றது அல்ல. சினிமாக்காரனுக்கு அயோக்கியத்தனம் பண்ணுறது, ரொம்ப தப்பு பண்ணுறது, அடுத்தவனை ஏமாத்துறது தெரியாது. அவன் நேர்மையாக உழைச்சி அவன் உழைப்பில் தான் அவனுக்கு பேர் வந்திருக்குமே தவிர, நல்லா நடிக்கலைன்னா கைத்தட்ட மாட்டான் ஜனங்கள், நல்லா டான்ஸ் ஆடலைன்னா ரசிக்க மாட்டாங்க. ஸோ அவங்ககிட்ட இருக்கிற எல்லா திறமைகளையும் பயன்படுத்தி தான் அவங்க கைத்தட்டல் வாங்கி அவங்க வளர்ந்துருக்காங்க. மற்ற விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாது. அவங்களை அழகாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டால், நான் அனைத்து அரசியல் கட்சிகளும், காங்கிரஸுக்கு மட்டுமல்ல, நிறைய விஷயங்களை அவர்கள் மூலமாக நீங்கள் பொதுமக்களுக்கு கொண்டு சென்று சேர்த்தலாம். இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும், இந்த சவுத் இந்தியாவை பொறுத்தவரையிலும் சினிமாவோட பவர் அது வேறு லெவல்.